வாடகை வீட்டில் வச்சுட்டு தான் நீலாங்கரை இப்போ சொல்கிறாங்களா அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வரைக்கும் இங்கே அடையாரில் தான் அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீடை எப்படி கட்டினாங்க, சங்கீதா மேடத்தோட ஸ்டைலு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து கட்டினது தான் இந்த வீடு. திருமதி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட 10 மடங்கு பணக்காரங்க. அவங்களுக்கு அலைன்ஸை எப்படி விஜய் சாருக்கு வந்து இவங்களை சூஸ் பண்ணாங்கன்னா நல்ல பணக்கார வீட்டு குடும்பம். கட்சியுடைய கூட்டங்களில் அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கலந்துக்கிறாங்க. அவங்கள எங்கே போனாலும் ஹக் பண்ணிட்டு போறாரு, அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாருங்கும் போதே திரு விஜய் அவர்கள் வந்து தேவைன்னா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு திருப்பி அவங்க அப்பா நம்பரை பிளாக்ல போட்டுறாரு. லயலாமணிக்கு சீட்டு கொடுக்கட்டும் சொல்லுங்க, ரமேஷ் ஊடகத்தில் வந்து பேசுற ரமேஷுக்கு சீட்டு கொடுக்கட்டும். அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, முதல் ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களால் 10 கோடி ரூபா செலவு பண்ண முடியுமா? உங்கள்கிட்ட 10 கோடி ரூபா இருக்கான், 2 கோடி ரூபா ஹார்ட்டாக வந்து டிடி எடுத்து கொடுக்கணும். எங்கே சார் போவாங்க? எல்லாம் எளிய பிள்ளைகள் சார், எளிய மக்கள் எங்கே போவாங்க சொல்லுங்க? ஒரு பக்கம் தாவேகாவினர் வந்து இலவசம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், 1000 ரூபா வேண்டாம்னு பெண் நிர்வாகிகள் சமூக வலைதளங்களை பேசினா பார்த்தாங்க. விஜய் கம்ப்ளீட்டாக இலவசத்தை மட்டும்தான் அறிவிக்கிறாரு. ட்வின்ஸ் செத்து போல அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி இறந்து போனார் ஒரு வட இந்தியர். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இரங்கல் வந்து தெரிவிக்கல. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இன்னும் விவாகரத்து முழுமையாக பெறாத நிலையில் இப்போ வேற ஒருத்தரோட நான் இருக்கேன்ற மாதிரி வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. அது போயிட்டு தான் இருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள் செய்தியாச்சு பேசுபொருளாங்க. ஆனால் விஜய் பண்ணா மட்டும் ஏன் தப்புன்னு எடுத்து ஒர்த் இல்லைன்னு சொல்றது. இப்போ வந்து வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா பேசினார். இன்னைக்கு அவங்க தங்கச்சி கூட்டின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு, என் தங்கை என்னோட வாரிசு. அப்ப நீங்க திமுக வந்து வாரிசு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றது நமக்கு என்ன அருகதை இருக்கு? திரு விஜய் அவர்கள் வந்து இறங்கி ரோட்லயே நடக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த தொண்டர்கள் வந்து நீங்க அரசியல் மையப்படுத்தவே இல்லை. இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க சினிமா ரசிகர்களாக தான் வச்சுட்டு இருக்கீங்க, ரீல்ஸ் போடுறது தான் அவங்கள நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. அவங்கள கருத்தியல் சொல்லவே இல்லை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ்ஏசி அவர்கள்ட்ட அடிக்கடி நீங்க பேசுறீங்க, நெருக்கமா இருக்கு. எஸ்ஏசி ஆரம்பத்துல இருந்தே இந்த விவகாரத்துக்கு சங்கீதா விஜய் விவகாரத்தில் அவங்க தலையீடு இருந்ததா? அவருடைய நிலைப்பாடு என்ன இது? சார் பார்த்தீங்கன்னா முதல்ல கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இவர் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே உங்கள் ஸ்டுடியோ இருக்கிற பக்கத்தில் தான் திரு விஜய் சார் வந்து வீடு இங்கே தான் திருமணம் ஆனவொடனே இங்கே தான் தனி கொடுத்தனும் வச்சாங்க. அவங்க எதுக்குன்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்க வந்து வாழ்ட்டோம். நம்ம வந்து ஒரு பையனை வந்து படிக்க வச்சோம், வளர்த்தோம், ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கி விட்டோம். அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டோம். என்றைக்குமே வந்து அப்பா அம்மா வந்து இதில் வந்து தலையிட்டாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு வாடகை வீட்டில் வச்சுட்டு தான் நீலாங்கரை இப்போ சொல்கிறாங்களா அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வரைக்கும் இங்கே அடையாரில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண 2 பேரும் வந்து அவங்களோட ஆக்சுவலாக வந்து இந்த வீடை எப்படி கட்டினாங்கன்னா சங்கீதா மேடத்தோட ஸ்டைலு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து கட்டினது தான் இந்த வீடு. அவங்களோட நிறைய வந்து பொருள் செலவுங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா திருமதி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட 10 மடங்கு பணக்காரங்க. அங்கே யூகேல வந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தொழில் பண்ணுறவர் தான். அவர் ரியல் எஸ்டேட் வந்து தொழில் பண்ணுறவர் தான். இலங்கை வந்து பூர்வீகமாக பண்ணுவோம். அவங்களுக்கு அலைன்ஸை எப்படி விஜய் சாருக்கு வந்து இவங்களை சூஸ் பண்ணாங்கன்னா நல்ல பணக்கார வீட்டு குடும்பம், ஸோ நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்து, இவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின். எப்படி நீங்கள் வந்து திருமணம் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து திருமணம் பண்ணாங்க. அப்போது உங்களை நேசித்து உங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க 2 அருமையான குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் செட்டில் பண்ணிட்டு ஜீவனாம்சம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க சார், பிரச்சனையே கிடையாது சார். அதுதான் இங்கே வந்து அவங்க நியாயமாக சட்டத்தை பண்ணி கேட்குறாங்க. எஸ்ஏசி சொல்லாமே ஏன்பா இப்படி பண்ணுற? இல்லை சார், அவங்க எல்லாம் பேசுனாங்க சார். அப்போ நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், 2 சைடும் வந்து பேசுகிறாங்க. ஒரு அளவு வரைக்கும் தான் வந்து பேச முடியும். ஸோ அதுக்கு மேலே இவர் கேட்கலன்னும் போது யாரையும் வந்து புஷ் பண்ண முடியாது. இல்லை, எல்லா மாநாடுகளில் கட்சியுடைய கூட்டங்களில் அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கலந்துக்கிறாங்க. அவங்கள எங்கே போனாலும் ஹக் பண்ணிட்டு போறாரு, அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாருங்கும் போதே இப்போ அவங்க பேச்சை கேட்கலன்னு நம்ம கம்ஃபர்டபுளாலாம் வச்சுக்கல சார். அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் அவங்கள கூப்பிடுவாங்களா கண்டி, மற்றபடி அவங்களோட எந்த தொடர்பும் வந்து கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா அவங்ககிட்ட வந்து பேசுறதுனாலே திரு சந்திரசேகர் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள்கிட்ட பேசினாலும் அவர் நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பார். இவர் தேவைன்னா மட்டும் திரு விஜய் அவர்கள் வந்து தேவைன்னா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு திருப்பி அவங்க அப்பா நம்பரை பிளாக்ல போட்டு போட்டுருவார். கூட இருந்தால் எங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து எல்லார் வீட்லையும் நடக்குமான்னு தெரியாது. நான்லாம் எங்கள் அப்பா நம்பரை பிளாக்ல போட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையவே கிடையாது. நம்ம பெற்றவங்க, நம்ம வளர்த்தவங்க, அவங்க நமக்கு என்ன துரோகமே கூட பண்ணியிருக்கட்டும் சார். அப்பா அம்மா நம்பரை பிளாக்ல போடுறதுன்னா நீங்கள் அந்த எண்ண ஓட்டத்தை நீங்கள் வந்து வச்சிங்க. இப்போ வெளியில் இருக்கவங்க தெரியாது, சொல்கிறாங்க அவர் பெரிய கல்ட்டு, அவர் வந்து ப்ரெஷரில் இருக்காரு, அவர் இயல்பே அப்படி தான். அப்படின்னா நீங்கள் அரசியல் கட்சி வந்திருக்க கூடாது. நல்லா தானே நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தால் உங்களை யாருமே எந்த விமர்சனம் பண்ண. எத்தனையோ சினிமா நடிகர்கள் வந்து விவாகரத்து பண்ணுறாங்க, ஏதாவது பேசும் பொருள் ஆகுதா?
ஒண்ணுமே பேசு அந்த பொருள் ஆகாது. சந்தேகத்தை எழுப்புறாங்க. விஜய்ங்கிறதுனால மட்டும்தான் இவ்வளவு இந்த பிரச்சனை பேசு பொருள் ஆகுது. ஏன் இப்போ ஈவன் நீங்க ஜெயம் ரவி அவர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க மனைவி பரஸ்பரம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. பரஸ்பரம் கருத்து மோதல்கள், அறிக்கை மோதல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இன்னும் விவாகரத்து முழுமையா பெறாத நிலையில இப்போ வேற ஒருத்தரோட நான் இருக்கேன்ற மாதிரி வெளிப்படையா அறிவிக்கிறாங்க. அது போயிட்டு தான் இருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள் செய்தியாச்சு பேசு பொருளாக. ஆனா அது விஜய் பண்ணா மட்டும் ஏன் தப்புன்னு எடுத்துட்டு வரீங்க? அதுதான் சார் சிக்கல். இங்க பாத்தீங்கன்னா திரு ஜெயம் ரவி அவருக்கு விஜயோட நம்ம கம்பேர் பண்றது முதல்ல தப்பு. அவரோட ரேஞ்ச் வேற, இவரோட ரேஞ்ச் வேற. அவருக்கு இருக்கிற ரசிகர் மன்றம் வேற, ஜெயம் ரவிக்கு எத்தனை ஊர்ல ரசிகர் மன்றம் இருக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு சினிமாக்காரர், அவ்வளவுதான். அவர் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டோரியே வேற. மனைவி தான் அவரை வீட்டை விட்டு அடிச்சு தோத்திட்டாருன்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எல்லா சொத்துக்களையும் அபகரிச்சுட்டாங்க. அதுவும் தவறுன்னு தான் நம்ம சொல்றோம். எதுவா இருந்தாலும் கன்சர்ன், மியூச்சுவல் கன்சர்ன்ல போங்க, பிரிஞ்சு போங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதை சொல்றேன். இப்ப அடுத்த வாய்ப்பு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் சொன்ன மாதிரி அவர் மேல போயிட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் நாளைக்கே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா வீட்டுல நீங்க சேர்க்கல, அவங்க எங்க இருப்பாங்க சொல்லுங்க? குழந்தைங்களும் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கொடுத்தா அப்போ என்ன சொல்லுவீங்கன்னா, திமுக தான் சதி பண்ணுச்சு, திமுக தான் வந்து இவரை தூக்கி உள்ள வச்சு, திமுக காவல்துறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் யார் இந்த சிக்கல்கள்லாம் உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான். அவர் தான் இதுக்கு வந்து பேசணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க மகளிர் தினத்துல போய் ஏதாவது புதுசா பேசுவாரு, இல்லைங்க இது வந்து என் பர்சனல் லைஃபுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன வரைக்கும் ஓகே தான், அதை என்னால் சரி பண்ண முடியும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்கிற வரைக்கும் சொல்றாரு. நீங்க ரொம்ப அது கவலைப்படுறீங்க, வரைக்கும் ஓகே. ஒர்த் இல்லைன்னு சொல்றது எது ஒர்த் இல்லை? 27 ஆண்டுகள் உங்களோட திருமணம் பண்ண அந்த மனைவி ஒர்த் இல்லையா, இல்லை பிள்ளைகள் ஒர்த் இல்லையா, இல்லை இந்த விஷயமே ஒர்த் இல்லையா? அந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த டோன் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அரசியலில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அங்கிள் சொல்றாருன்னா என்னுடைய உயரத்துக்கு, என்னோட ஸ்டேச்சருக்கு சார் மனுஷன் தான் சார். ஒரு என்ன உயரம் சார் அப்படின்னு கேக்குறாரு. உயரம் நீங்க அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தா 41 பேர் செத்து போனது இன்னி வரைக்கும் நான் பொறுப்பேற்கிறேனே சொல்லி எனக்கு அது வருந்தது. நான் பொறுப்பேற்கிறேன், நானும் ஒரு பொறுப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு சார் அவரு. ஏன் உங்களை 3வது முறை கூப்பிடுறாங்க சிபிஐ என்கொயரி? சிடிஆர் நிர்மல்குமார் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னாரு இதோட முடிஞ்சு போச்சுங்க, அவரை கூப்பிடவே மாட்டாங்கன்னு சொன்னாங்களே. ஏன் 3வது முறை உங்களுக்கு சம்மன் கூப்பிடுறாங்க? ஒருவேளை நீங்க அப்படி தப்பு பண்ணலன்னா எதுக்கு சார் நீங்க 15 நாள் கழிச்சு வரான்னு சொல்றீங்க? போய் டைரக்டா வந்து ஹானஸ்டா ஹேண்டில் பண்ணுங்களேன். ஏன் நீங்க ஸ்கிப் பண்ணி எதுக்கு சார் நீங்க போகணும் சொல்லுங்களேன்? அப்போ நான் கரூர் சம்பவத்துக்கும் நான் சம்பந்தம் இல்லை. கடைசியா செத்து போன ட்வின்ஸ் செத்து போல, அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இறந்து போனார் ஒரு வட இந்தியர். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரையும் ஒரு இரங்கல் வந்து தெரிவிக்கல. ஸோ இப்படி இருந்தால் எப்படி சார் கட்சி வளரும்? இல்லை, இதுக்கு பின்னாடி ஏற்கனவே இப்போ சிபிஐ விசாரணை நீங்கள் ஆரம்பிச்சதுனால இந்த கேள்வி, கூட்டணி வரப்போகிறாங்க, பாஜக தாவேகா கூட்டணி சேர போது, இந்த மாதிரியான பல கணக்குகள் ஓடிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை 100% இவர் வந்து கூட்டணி போகிறது மட்டும்தான் இவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஏன் அப்படி சொல்கிறோன்னா 234 தொகுதியும் எந்த விதமான வேலைகளும் வந்து ஆரம்பிக்கல. மாவட்ட செயலர்கள் போட்டதோடு சரி. இன்னும் சைதாப்பேட்டை இந்த தொகுதி வந்து சைதாப்பேட்டில் தான் இருக்குது. சைதாப்பேட்டைக்கு இன்னி வரைக்கும் மாவட்ட செயலர் போட முடியல. 4 கருத்து கணிப்புகள்லாம் நம்ம பார்க்குறோம், எக்கச்சக்க நம்பர்ஸ் கொடுக்குறாங்க சார். போடுவாங்க சார், கருத்து கணிப்பு போடுவாங்க சார். நான் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். 25 வருஷமாக நம்ம அரசியலை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் பூத்லேயும் போய் உட்காருவேன். நாங்கள் வந்து எலெக்ஷன்லேயும் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் வந்து எங்களையே சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் தான் தம்பி அடுத்த எம்எல்ஏ எம்பிலாம் சொல்லியிருக்கிறாங்க. 500 ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது. நீங்கள் களத்தில் போகும்போது ஆரத்திலாம் எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சமூக செயல்பாட்டாளர் இருந்திருக்கோம், அந்த ஆர்வம் எல்லாமே உங்களுக்கு. ஆனால் களத்தில் நீங்கள் போகும்போது அது வந்து டோட்டல் வேறு. நீங்கள் வந்து அந்த பூத்தை எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க, அந்த மக்களை எப்படி அவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்கன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிராண்டு சார். நீங்கள் என்ன தான் நீங்கள் பேசினாலும் சரி, திமுக அண்ணா திமுக பிராண்ட். இந்த பிராண்டை உடைக்கணும்னா நீங்கள் அவங்க 10 மடங்கு வேலை செய்தாலும் 100 மடங்கு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கு சார். திரு விஜய் அவர்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். நான் வேலையே செய்யாமல் நான் விதையே விதைக்கல சார், நிலத்தையே உழுகலை, விதையும் விதைக்கலை. ஆனால் எனக்கு வந்து அறுவடை மட்டும் நான் தயாராக இருக்கேங்க, களத்து மேட்டில் நான் காத்துட்ருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து நெல்லெல்லாம் நான் இத்தனை கிலோ நான் இத்தனை பேருக்கு கொடுப்பேன்னு சொல்றதெல்லாம் வந்து கற்பனை தான் சார். நிஜத்தில் வந்து சாத்தியமே கிடையாது. கூட்டணி போறது மட்டும் தான் அவருக்கு இருக்கிற வாய்ப்பு. ஆமா சார், இவர் அணுக மாட்டேன்டாரு. அப்படி இருந்தா இன்னைக்கு அவர் போயிருக்கணும். நான் வரேன், நான் வந்து அணுகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லியில இருந்திருக்கணும். சென்னையில தானே அவர் இருக்காரு. 15 நாள் லீவு கேட்கிறாரு. நிர்வாகிகளுக்கான நேர்காணல்கள் திட்டமிடப்பட்டுருச்சு, எல்லாரும் பச்சனை வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு கூப்பிட்டா எப்படி வர? நான் என்ன கேட்கிறேன்னா, திரு விஜய் அவர்கள் தான் நேர்காணல் பண்ண போறாரா? இவர் நேர்காணல் பண்ண போறதுல அது விஜய் தான் பண்றாருன்னு இல்ல கிடையாது சார். சார் இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலர் விஜய் போட்டாரா? கிடையாது சார், புசி ஆனந்த் தான் போடுறாரு. யாரு நியமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே புசி ஆனந்த் தான். கையெழுத்து மட்டும் தான் சார் இவர் போடுறாரு. ஆலோசனை சொல்றாரு, நேர்காணல் அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும், எந்த விதமான ஒரு பின்னணி இல்லாம தெளிவான கேண்டிடேட்டை தலைவர் கிடையவே கிடையாது சார், கிடையவே கிடையாது. நான் இப்போ சொல்றேன், யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தா அவங்க மட்டும் தான் வேட்பாளர். நீங்க சொல்ற மாதிரி அந்த மாவட்ட செயலர்லாம்
ஒரு 5 பேரோ 10 பேரோ தான் மாவட்ட செயலரில் வேட்பாளர், மீதி எல்லாம் வெளியில இருந்தா ஆளுங்களை வந்து வந்திருக்காங்கண்டி. அதை தாண்டி தாவேக்காலே இல்லை, அவங்க தாவேக்கால உறுப்பினரே இல்லாதவங்க ஆன்லைன்ல இன்னைக்கு உறுப்பினர் போட்டு அன்னைக்கே போயிட்டு பணம் கட்டி 10 கோடி ரூபா வந்து பணம் கொடுக்குறாங்க. அவங்க தான் வேட்பாளர் பட்டியல் வரட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, ஆதவ அர்ஜுனா வேட்பாளர் சார், சிடிஆர் நிர்மல்குமார் வேட்பாளர், ஐஆர்எஸ் அருண்ராஜ் வேட்பாளர், இவங்கெல்லாம் எங்க சார் கட்சி பணி செய்தாங்க சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். இப்ப சமீபத்தில் வந்து சார், சமீபத்தில் வந்து இணைந்த பணக்காரர்கள் லயலாமணிக்கு சீட்டு கொடுக்கட்டும் சொல்லுங்க, ரமேஷ் ஊடகத்தில் வந்து பேசுற ரமேஷுக்கு சீட்டு கொடுக்கட்டும், இங்க இருக்கிறாரு வந்து கேவி தாமுக்கு சீட்டு கொடுக்கட்டும். இவங்களுக்குலாம் யாருக்கும் சீட்டு கொடுக்க போறதே இல்லை சார். அவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, முதல் ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களால் 10 கோடி ரூபா செலவு பண்ண முடியுமா? உங்கள்கிட்ட 10 கோடி ரூபா இருக்கா? 2 கோடி ரூபா ஹாட்டாக வந்து டிடி எடுத்து கொடுக்கணும். எங்கே சார் போவாங்க? எல்லாம் எளிய பிள்ளைகள் சார், எளிய மக்கள் எங்கே போவாங்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் நேர்மையான அளவில் நேர்கால் நடந்தால் எங்கே நடக்குது? யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு தான். 2 பார்த்தீங்கன்னா ஜேபிஆரோட 2 கல்வி நிறுவனத்துலேருந்து அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து ஊழல் பண்ணியிருக்காங்க சார். அரசாங்கமே மீட்டிருக்கு, அவங்க நிலத்தை மீட்டிருக்காங்க. அப்போ அவங்க மேலே ஊழல் இல்லையா? இன்னொருத்தர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் இடிஞ்சு கொடுத்ததில் 12 பேர் வழக்கு, இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்குது சார். அப்ப இவங்கெல்லாம் நீங்க வேட்பாளர்னு அறிவிக்க போறீங்களா? இதெல்லாம் எதன் அடிப்படையில் நீங்க அவங்கலாம் கேண்டிடேட்டா? அவங்களாம் தான் சார் கேண்டிடேட். அதான் சொல்றேன், பணக்காரர்கள், பண வசதிகள், விஜய்க்கு வந்து பணம் கொடுக்குறவங்க. இந்த முழுக்க செலவு வந்து ஆதவ அர்ஜுனா தான் சார் பண்ணிருக்காரு. விஜய் இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா கூட கட்சிக்கு செலவு. முதல் மாநாடு பாத்தீங்கன்னா விக்ரவாண்டியில் நடந்த மட்டும்தான் விஜய் சார் செலவு பண்ணாரு. அப்புறம் அந்த கல்வி விருது விழாக்கு வந்து அவர் செலவு பண்ணார். அதை தாண்டி எல்லாமே ஆதவ அர்ஜுனா தான் செலவு பண்ணிருக்காரு. ஆதவ அர்ஜுனா ஏன் செலவு பண்ணணும்? அவர் செலவு பண்ணுறாருன்னா அவர் லாபம் ஈட்டாமல் இருப்பாரா? இப்போ வந்து வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா பேசினார். இன்றைக்கி அவங்க தங்கச்சி கூட்டின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, என் தங்கை என்னோட வாரிசு இவங்க. அப்போ நீங்கள் திமுக வந்து வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது நமக்கு என்ன அருகதை இருக்குது? நம்ம மாற்றம்னு எதில் சார் சொல்கிறோம்? மாற்றம்னா இவங்களோட அதிகமாக நான் வேலை செய்வேன், இவங்களோட நான் டிரான்ஸ்பரன்சியாக பண்ணுவேன், 1 ரூபா காசு வாங்காமல் நான் வேட்பாளரை போடுவேன், சீமான் மாதிரி 50க்கு 50 போடுவேன், பாதி வந்து 50% பெண்கள் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துறேன், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துறேன், அந்த மாதிரி நான் வாய்ப்பு கொடுத்துறேன்னு சொல்லுங்கள். எதுவுமே நீங்கள் பண்ணாமல் அதே திராவிட கழகங்கள் பண்ணுற அதே ஃபார்முலா தான் நீங்கள் பண்ணி அப்புறம் நான் எல்லாருக்கும் மாற்றுன்னு சொல்றதுல இது எந்த விதமான ஒரு புதிய ஏற்பாடும் வந்து பாஜக இவருக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்குறாங்களா சார்? முழுக்க பாஜக தான் சார் இவர் இயக்குது. இவர் வந்து ஆபீஸும் போறது கிடையாது, தொண்டர்கள் கிட்ட பேசுறது இல்லை, நிகழ்ச்சிகள் வந்து கலந்துக்கிறது இல்லை, எல்லா முடிவுகளும் திருஷா வீட்டில் தான் உட்காந்து எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு RSS, எனக்கு நல்லா தெரிந்த ஒரு RSS பத்திரிகை தான் 2 நாட்களா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான். ஸோ அதை இல்லையா நீங்க வந்து சட்டப்படி எதிர்கொள்ளுங்கன்னா எதிர்கொள்ள தயாரா இவர் இல்ல. அந்த வழக்குக்காக பயப்படுறாரு. கரூர் விவகாரம். ஆமா, கரூர் விவகாரத்துல இவர் வந்து பயப்படுறாரு. ஸோ நமக்கு எங்க சந்தேகம் வருதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி கரூர் விவகாரம் நேத்து இன்னைக்கு சிபிஐ கூப்பிடுறாங்க. சென்சார் படம் நேத்து பார்க்க வேண்டியது, திடீர்னு ஒரு அதிகாரி உடல்நிலை சரியில்லை, அதனால நாங்க டேட் அப்புறமா சொல்றோன்னு டேட் குடிக்காம தள்ளி வைக்கிறாங்க போது தான் ஒருவேளை கண்டிப்பா பாஜக இவருக்கு அழுத்தம் கொடுத்து உள்ள கொண்டு வந்து. இவ்வளோ நாள் விஜய் பேசாது, இன்னைக்கு காலையில பேசியிருக்கணும் சார். அது என்ன வந்து அழுத்துறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க, என்ன வந்து பிஜேபியோட வந்து வர சொல்லி மறைமுகமா என்ன மிரட்டுறாங்க, என் படத்தை வந்து முடக்குறாங்க, எனக்கு வந்து சிபிஐ என்கொயரிக்கு வந்து கூப்பிடுறாங்க, நான் மக்களை நம்பி வரேன். இன்னைக்கு காலைல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா கூட இந்த நீங்க சொல்ற இந்த அரசியலே வந்து வேற மாதிரி புரட்டி போடலாம் சார் விஜய். அதுக்கு அவர் தயாராகவே இல்லையே. அப்ப அவர் கூட்டணி போயிடலான்ற சார் ஆப்ஷனே இல்லை சார். அவங்க அதனால சார் கட்சி வந்து வேலை ஆரம்பிக்கிறாங்க. இவரை நம்பிட்டு நீ அதிமுக பாத்தீங்கன்னா வேட்பாளரே அறிவிக்காம அவங்க உட்கார்ந்துட்டு இருக்க காரணமே பாத்தீங்கன்னா விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து அங்க வந்து கிரீன் சிக்னல் கொடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க எந்த வேட்பாளரும் அறிவிக்க கூடாது, 50 சீட்டு தரோம். இங்க என்ன குஜராத்ல என்ன நடந்ததோ அதை தான் இங்க வந்து பண்ண போறாங்க. எடப்பாடி காலி பண்ணிட்டு விஜய் தான் எங்களுக்கு ஆப்டா இருப்பான்னு பிஜேபி நினைக்கிறாங்க. இதெல்லாம் யாரு பேசணும்? 3ஆம் மனிதர்கள் நம்ம வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இது விஜய் சம்பந்தப்பட்டவர்கள பேசணும். ஆதவ அர்ஜுனா பேசுறாரு நேத்து சார். ஆதவ அர்ஜுனா 1000 பேசுறாரு சார். ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு வந்து 90% ஆதரவு இருக்கு, என்கிட்ட வேட்பாளர்லாம் வந்துட்டாங்கண்ணா. ஒருத்தர் கூட வந்து என்ன சொல்றதுன்னா விருப்ப மனு கொடுக்க வரல சார் யாருமே. அதுதான் சார் நிதர்சனமான. சார் 1 மணி நேரத்துல 10,000 டிக்கெட் வித்து இந்த மாதிரி சொன்னாங்களே சார். 10,000 விருப்ப மனு நமக்கு அதுல மாற்றுக்கிறது இல்லை. அவங்களுக்கு எல்லாம் வந்து 10,000 ரூபாய் வந்து நீங்க டெபாசிட் கட்டணுன்றது அவங்களுக்கு வந்து தெரியாது. பல நண்பர்கள், பல மாவட்ட செயலர்கள் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்கிட்ட போன் பண்ணி பேசினாங்க, வற்புறுத்துறாங்க சார். விஜய் சார் மேல ஒரு விருப்ப மனு போடுங்க, பொது செயலாளருக்கு ஒரு விருப்ப மனு போடுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை சொல்லி இவரை விருப்ப மனு போட சொல்றாங்க. நான் நிக்கிறது எனக்கு காசு இல்லைங்க, 10 பேர்னு கூட வச்சுக்கலாம். அவர் 1 லட்ச ரூபா வந்து விருப்ப மனு கட்டணும், அந்த பணம் திருப்பியும் அவருக்கு வரப்போறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி போலித்தனமான அரசியல் பண்ணாம, சாதாரண மக்களை சுரண்டாம, இதுக்கு மக்கள் கிட்ட போய் நீங்க நில்லுங்க சார். நான் பணம் கொடுக்க மாட்டேன்,
திமுக அண்ணா திமுக நான் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு சீமான் போகிற மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு ஓட்டு தானா வரும்ல. அந்த மாதிரி எந்த விதமான வேலையை செய்யாமல் நீங்கள் பொது வாழ்க்கையில நீங்கள் வந்து ஒரு நேர்மையாக இல்லாமல், ஒரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளாமல், சொந்த வாழ்க்கையில நீங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ளாமல், நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போகிறது பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு இது வந்து சரி வராது. இப்போ இந்த விஜய் மகளிர் தின அறிவிப்பு தொடர்பாக நிறைய இலவச அறிவிப்புகள் வந்தது. ஒரு பக்கம் தாவேகாவினர் வந்து இலவசம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், 1000 ரூபா வேண்டான்னு பெண் நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் பேசினா பார்த்தோம். விஜய் கம்ப்ளீட்டாக இலவசத்தை மட்டும்தான் அறிவிக்கிறாரு. என்ன கான்ட்ரடிக்ட் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் சார், இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் இது வந்து பதில் சொல்லியிருந்தாரு. எங்களோட அறிக்கையை தான் எல்லாரும் அப்பனே வந்தாலும் எங்களை வந்து தோற்கடிக்கணும்னு சொல்லணும். அவங்க களத்தில் வேலை செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உதவி 5000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. மத்திய அரசாங்கம் வந்து இது ஏதாவது நெருக்கடிகள் கொடுத்து மக்களுக்கு சேர வேண்டிய இந்த நலத்திட்டங்கள் போய் சேகராமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறார். ப்ரூவன்ட் அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, நாங்கள் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. அவர் 230வது தொகுதியும் போய் முடிச்சிட்டாரு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநாடுகள் வந்து போட்டிருக்காங்க. இவங்களும் எல்லா வேலையும் செய்யும். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தடவை தான் சார் விஜய் போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 1 மாதத்தில் வந்து எலெக்ஷனே வந்துட போகுது. இன்னும் எத்தனை பேர் இவர் வந்து சந்திக்க போகிறாரு? அதான் ஆலோசனை சொல்கிறாரு. தேர்தல் அறிவிப்பு வரட்டும், தேர்தல் அறிவிப்பு வந்துச்சுன்னா இந்த அரசு நியூட்ரலைஸ் ஆகிடும், கண்டிஷன் இது எல்லாம் பவர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் விஜய் இறங்கி ரோட்ல நடப்பாரு. அப்புறம் நீங்க பார்க்க போறீங்க ஒரிஜினலான களம் யாருக்கு சாதகம். அவர் சொன்னது இப்போ இல்லை சார், நான் ஆதவ அர்ஜுனோட பேசியிருக்கேன். நான் கட்சியில் அவர் வந்து இருக்கும்போது சொல்லியிருக்கேன், ஐயா இந்த வாரம் வராரு, அடுத்த வாரம் வராரு, அடுத்த மாதம் வராரு, அடுத்த வருஷம் வராருன்னு சொல்லிட்டு 2 வருஷம் போயிடுச்சு சார். இது வரைக்கும் அவர் இது சொன்னது பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த புதுசுலேயே சொன்ன திட்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, திரு விஜய் அவர்கள் வந்து இறங்கி ரோட்லேயே நடக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த தொண்டர்கள் வந்து நீங்கள் அரசியல் மையப்படுத்தவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க சினிமா ரசிகர்களாக தான் வச்சுட்ருக்கீங்க, ரீல்ஸ் போட்டது தான் அவங்கள நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. அவங்கள கருத்தியல் சொல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணுவான்னா, இறங்கி போனால் எங்கள் அண்ணன் கை எங்கள் அண்ணன் காலுன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு போயிடுவான். அவன் ஆளாளு கொண்டு வந்து பிச்சுட்டு போயிடுவான். ஆமாம் சார், அவங்கள வந்து நீங்கள் அரசியல் மையப்படுத்தவே சாமி கூட்டம் மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் சார், அப்படி தான் சார் இருக்குது. ஏன் அவர் வந்து நம்ம கூட ஒரு விமர்சனம் பண்ணுறோம், ஏன் பொதுவெளியில் பேச மாட்டோம்? ஏன் அவருக்கு வந்து செக்யூரிட்டி இல்லை சார்? யார்கிட்ட இந்த செக்யூரிட்டிலாம்? அவங்களோட கட்சிக்காரங்கிட்ட செக்யூரிட்டிலாம் அவங்களோட தொண்டர்கிட்ட அவர் யார் காப்பாற்றுன்னு சொல்லுங்கள். அப்படிலாம் பொதுமக்கள் யாருமே பண்ண மாட்டாங்க சார். விஜய் மேலே யாரும் விழுந்துலாம் புரண்ட மாட்டாங்க. அவர் போனால் அவர் வந்து பார்க்கணும், அவரோட வந்து ஒரு புகைப்படம் எடுத்துன்னு வேணால் அதிகபட்சமாக விரும்புவாங்களே கண்டி. அவரை தொட்டு பார்க்கணும்லாம் பொதுமக்கள் வந்து விரும்பவே மாட்டாங்க. அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் தொண்டர்கள் வந்து எல்லை மீறி போறதுனால தான் அவருக்கு என்ன பண்றதுன்னு இல்லை. ஆதவ அர்ஜுனா சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நிஜத்துல சாத்தியமே கிடையாது. ரோட்ல இறங்கி நடக்க வேணாம் சார். இன்னைக்கு 100கணக்கான தொண்டர்கள் அவரை பார்க்க வந்திருக்காங்க சார். அவங்களை ஒருத்தரை கூப்பிட்டு சந்திச்சேன்னு சொல்லுங்களேன், போட்டோ போட சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, 200 மாவட்ட செயலாளர் 5 நிமிஷம் அவர் பேசி ஒரு புகைப்படம், கடைசியா புகைப்படம் எடுத்துட்டாருங்கன்னு ஒன்று சொல்லுங்களேன். அதுக்கே வாய்ப்பு இல்லை சார். கார் கண்ணாடி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளதான் போய் இறங்க போறாரு வராது. அதுதான் சார், நீங்க அரசியல் தலைவராக மாத்தாத காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கல்ட்டு நீங்க வராதீங்க தலைவா, நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வச்சு அரசியல் பண்றது இங்க எடுபடாது சார். விஜய் களத்துக்கு வந்தா அந்த அரசியல் வந்து வேற. ஆனால் அவரை வர முடியாமல் தடுக்கிறது வந்து இது கூட திமுக சதின்னு சொல்லுவாங்க. இவங்க கூட இருக்கிறவங்களோட சதி. நீங்கள் வராதிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பார்த்தோம். விஜய் முகத்துக்கு தாங்க கூட்டம். ஆதவ அர்ஜுனாவோ புசி ஆனந்தோ இவங்களுக்கான கூட்டம் வந்து கிடையாது. நம்ம தான் பார்த்தோமே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க எப்படி ஓடி ஒளிஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோமே. ஒரு தலைவராக அவருக்கு பிரச்சனைங்க. யார் வந்து நின்னாங்க களத்தில்? ஆதவ அர்ஜுனா இவ்வளோ பேசுகிறாருல, புசி ஆனந்த் இவ்வளோ பேசுகிறாருல, சிடிஆர் கரூரில் போய் நிற்க வேண்டியது அந்த ஹாஸ்பிட்டலில் யார் உங்களை தடுத்தாங்க? யாருமே உங்களை தடுக்கலையே. அப்போ மக்கள் வந்து கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து கடல் மேலேயே இறங்கி ஓடுவன்ற மாதிரி நீங்கள் ஓடி போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? அண்ணன் சீர் கொடுக்கணும். செத்து போன இது வரைக்கும் 15 தொண்டர்கள் செத்து போயிருக்காங்க, 1 பைசா கொடுக்கலங்க. கட்சி தொண்டர்கள் மாவட்டத்தில் வந்து முதன்மையாக வேலை செஞ்சால் 15 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 15 குடும்பங்களும் தினம் வந்து சந்திக்கிறாங்க. வந்து 100கணக்கான கடிதங்கள் எழுதுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அவங்கள நீ எதுவுமே கண்டுக்கலாம். ஆனால் வந்து அண்ணனுக்கு அண்ணன் சீர் கொடுப்போம், கிலோ கணக்கில் தங்கம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு சார். எங்கே சார் போவார் சொல்லுங்கள்? இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 8 கிராம் தங்கம்னு சொல்கிறார். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அவ்வளோ ஸ்டாக் இல்லை சார். அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு தங்கம் விலை எவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஆகுனா ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை வந்து உண்டாக்குறாரு. அப்போ நான் வந்தால் இவ்வளோ கொடுப்பணுமோ என்ன பண்ணுவாங்க? மக்கள் இன்னைக்கு இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணணும், இல்லை தங்கத்தில் வாங்கணும்னு நினச்சா அப்போ மற்ற பிற தொழில்கள் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸை உண்டாக்க தான் ஒரு முயற்சி பண்ணுறாங்களே. இவங்களுக்கு எந்த விதமான திட்டமும் மக்கள் நலனும் எதுவுமே இல்லை. எல்லாமே திமுக சொல்கிற திட்டங்கள் தான் இவர் சொல்கிறார். புதுசாக பார்த்தீங்கன்னா RSS கார மாதிரி பார்த்தீங்கன்னா டீலக்ஸு, அந்த டீலக்ஸ், இந்த டீலக்ஸ்ன்னு சொல்கிறார். இதெல்லாம் இங்கே மக்கள்கிட்ட எடுபடாது. பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. நேரம் செலவழிச்சதுக்கு நன்றி சார். நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.
ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.